சென்னை நூறடி சாலைக்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்று தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்கக்கூடிய வெள்ளி சந்தை பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சார்பாக நடைபெறும் தலைமை செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் தீர்மானமாக தேசிய முற்போக்கு திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் கழகத்திற்காக பணியாற்றி மறைந்த நிர்வாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானமாக ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா சென்ற பயணிகள் மீது தீவிரவாதி கொடூர தாக்குதல் செய்து 26 பேர் உயிரிழந்ததோடு பல பேர் காயப்பட்டனர். இதை தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க மத்திய அரசு எல்லைகளை இன்னும் பலப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து இது போன்ற தீவிரவாத தாக்குதல் இனி நடக்காத வண்ணம் நமது நாட்டை காக்க வேண்டியது அவசியம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல 10 தீர்மானங்கள் இந்த இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5வது தீர்மானமாக வகுப்பு சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களுக்கு எந்தவித பாதிப்பும் தீங்கும் ஏற்படாது என்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தி இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதே போல சாதி வெறி தூண்டுதலால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் பழிவாங்கும் உணர்வும் போதைக்கு அடிமையாகும் நிலையும் இருப்பதால் மாணவர்கள் தங்கள் வாழ்வை இழக்கிறார்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது அரசின் கடமையாகும். ஆகவே வரும் கல்வியாண்டில் நல் ஒழுக்கம் என்ற ஒரு பாடப்பிரிவினை செயல்படுத்தி அவர்களுக்கு அறிவுரையை வழங்கி பெற்றோர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை மற்றும் தமிழக அரசு இணைந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களின் எதிர்காலத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 7வது தீர்மானமாக தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் குடும்பங்களின் பாதிப்புகளும் சண்டை சச்சரவுகளும் அன்றாடம் நடப்பது ஒரு நிகழ்வாக உள்ளது. எனவே இது போன்ற சம்பவங்களுக்கு முழு கவனம் செலுத்தி குற்ற செயல்கள் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மேலும் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய மதுபான விற்பனையை படிப்படியாக குறைத்தும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய விற்பனை முற்றிலும் ஒழித்தும் தமிழகத்தை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமையாகும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.